பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசப்பாவுடைய சிலுவை மரணத்துக்கு முக்கிய காரணம் வந்து யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்தை இயேசுப்பா வந்து காட்டி கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு வந்து சிலுவையில தான் மரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். ஏசப்பா சொல்லுவார், இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். ஆனா யாரால நான் காட்டி கொடுக்கப்பட்டனோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் பிறவாமல் இருந்திருந்தால் அவனுக்கு நலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாம் ஏசப்பா யூதாஸ் முன்னாடி தான் சொல்றாரு. ராப்போஜன அப்பமும் வந்து யூதாஸ் கிட்டயே போய் சொல்லிடுறான், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய், என் கூட சாப்பிட்றவன் தான் அப்படி பண்ணுவான், எல்லாத்தையுமே கடவுள் அவன் முன்னாடியே சொல்றாரு. ஆனா அவன் அப்போல்லாம் வந்து மனஸ்தாபப்படல. ஆனா ஏசப்பாவை காட்டி கொடுத்து கடைசியில அவரை வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் பொழுது மத்தேயு 27வது அதிகாரம் 1-10 நம்ம பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை வந்து அப்போ மனஸ்தாபப்படுறான். ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே மனஸ்தாபப்படுறான். ஏசப்பா எத்தனையோ சான்ஸ் அவனுக்கு கொடுத்தாரு. அவங்ககிட்ட சொன்னாரு, இந்த மாதிரிலாம் பண்ண போற, நீதான் பண்ண போற, மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அவரு. ஆனா அப்பெல்லாம் மனஸ்தாபப்படாம ஏசப்பாவை கொண்டு போய் மரணத்துக்கு கொண்டு போகும்போது அந்த நேரத்துல வந்து மனஸ்தாபப்படுறாரு. மனஸ்தாபப்பட்டுட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு இந்த யூதாஸோட வாழ்க்கையில என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்கிறாரு கடவுள் அப்படின்னா, நம்ம பாவத்தை நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா இப்பவே போய் நம்ம வந்து கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்தணும். இல்ல நான் வந்து அப்புறம் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடவுளை தேடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு நான் வந்து கடவுளை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு கடைசியில போயிட்டு கடவுளை தேடணும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளால கடவுள் கிட்ட போக முடியாம போயிடும். பாருங்க, யூதாஸ் கூட மனஸ்தாபப்படுறாரு. ஆனா கடவுள் கிட்ட போய் அவருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முடியல. ஏன்னா கடவுளை போய் இப்ப வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக அவரை தீர்த்துட்டாங்க. அவரை போய் மரணத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்க போறாங்க. அதனால இவர் போய் பிரதான ஆசாரியர்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த பிரதான ஆசாரியர்கள், அது ஓம் பாடு எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல யூதாஸை விட்டுறாங்க. வாங்கின 30 காசையும் யூஸ் பண்ண முடியாம தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்திலயும் வாழ முடியாம பரலோகத்துக்கும் போக முடியாம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு யூதாஸ் வந்து ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில வந்திருக்காரு. அவர் கூட உள்ள சீஷர்கள் எல்லாம் பரலோகத்துல அவ்வளவு பெரிய பொசிஷனோட வந்து கடவுள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இவர் ஒருத்தர் மாத்திரம் எல்லாத்தையும் இழந்து, உலக வாழ்க்கையை இழந்து, பரலோக வாழ்க்கையை இழந்து ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல அவர் மனம் திரும்பாம காலம் கடந்து போய் அவர் மனஸ்தாபப்பட்டதுதான். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அந்த டைம்ல நம்ம அவரை தேடிடணும். நம்ம பாட்டுக்கு எக்ஸ்கியூஸ் போட்டு தள்ளி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்கு நம்மளுடைய காலம் முடியுதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம மனஸ்தாபப்பட்டாலும், நம்ம ஃபீல் பண்ணாலும், நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாலும் நம்ம கடவுளை வந்து பார்க்க முடியாது. நம்ம மன்னிப்பையும் கேட்டு மன்னிப்பையும் பெற முடியாது. அதனால கொடுத்திருக்க காலத்தை நம்ம ஞானமா உபயோகப்படுத்துவோம். இப்பவே வந்து நம்மளுடைய இன்றைக்கே நம்மளுடைய ரட்சணிய நாள் நினைச்சு நம்ம இன்னைக்கே போய் நம்ம கடவுள்கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்புவோம். கடவுள் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவரா இருக்கிறாரு. ஆமீன்.